அப்படின்னு வரட்டுங்க ஆசை. தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மே 18 வைகாசி 4 இலங்கையில் 2009ஆம் ஆண்டு மே 17, 18, 19 இந்த 3 நாளில் போர் நடந்தது. அந்த போர்க்காலத்தில் இலங்கை தமிழ் மக்கள் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் காங்கிரஸ் துணையோட மற்ற நாடுகளோட கைகோர்த்து நம்மளுடைய உறவுகள் கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை ஈவு இறக்கம் பார்க்காம, பச்சிளம் குழந்தைகள்னு பார்க்காம, மகசூல் பெண்மணிகள்னு பார்க்காம, வயசானவங்கன்னு பார்க்காம, பள்ளிக்கூடம்னு பார்க்காம, மருத்துவமனைகள்னு பார்க்காம, மரத்தடியில் நிழலுக்காக நின்றவங்கன்னு பார்க்காம, ஈவு இறக்கம் இல்லாமல் நம் இன உறவுகளை கொண்டு வலிச்சாங்க. இந்த நாளை, இந்த இனப்படுகொலையை எதிர்த்து, இந்த இனப்படுகொலைக்கான நீதி கிடைக்கணும்னு நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு வருடமும் மே 18 அன்று ஏதோ ஒரு ஊரில் பொதுக்கூட்டம் நடத்துது. அந்த மாதிரி தான் இப்போ கடந்த மே 18 சென்னைக்கு அருகில் உள்ள மறைமலை நகர் விளையாட்டு திடலில் இனப்படுகொலை தமிழ் பேரின பொதுக்கூட்டம் நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். ஒரு கட்சியோட பொதுக்கூட்டம் எப்படி நடக்கணுன்றதுக்கான ஒரு சான்றாக நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டத்தை சொல்லலாம். தமிழ்நாட்டில் இந்த காணொளி பார்க்குற நீங்கள் எந்த அரசியல் கட்சியாக இருக்கட்டும், நீங்கள் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், பாரத ஜனதா கட்சியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், ஒரே ஒரு முறை நாம் தமிழர் கட்சியோட பொதுக்கூட்டத்தை பாருங்கள். ஒழுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க, நேர்மைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. தமிழ் பற்றுனா எப்படி இருக்கும், மொழி பற்றுனா எப்படி இருக்கும், இனப்பற்றுனா எப்படி இருக்கும் அப்படின்றத நாம் தமிழர் பொதுக்கூட்டத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.